உனக்கு மச்சதா? சரிண்ணா, அவங்க உன்னை இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களா? ஆமாடி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்போ வந்துருவாங்க. ஏய் சும்மாடி. ருக்மணிக்கா அவங்க வந்துட்டாங்க. அவங்க தான் வந்திருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். ம். அப்புறம் சொல்லுக்கா. அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிடு. சரி, வேலை முடிஞ்சதும் இவன் கூப்பிட வருவான். சரி போ, நீ வண்டி எடு. போலீஸ். நீ கிளம்பு. என்னம்மா எப்படி போயிட்டு இருக்கு உன் பிசினஸ் எல்லாம்? பரவாயில்ல சார், ஏதோ ஓடுது. ஓ, உங்களுக்கே பிசினஸ் டல்லுன்னா எப்படி? சரி சரி, மாமலை கொடுத்துட்டு கிளம்பு. இந்த இதுல போடு. ம். அடியே ஒரு நிமிஷம் வா. உனக்கு இன்னைக்கு பிசினஸ் நடக்கலையா? ம், ஏன் நீங்க ஏற்பாடு பண்ணி தரீங்களா? இங்க வாடி, வந்து வண்டியில ஏறு, நாம ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? வந்து வண்டியில ஏறு, கேட்குற பணத்தை தரேன். ம். அந்த பேக் எடுத்து கொடு. நான் அந்த லூசு பையலோட போயிட்டு வரேன். இவளை சேஃபா கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. ஜாக்கிரதையா இரு. அப்புறம் நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். கெவின் சார் கூப்பிட்டாருன்னா நான் அங்க வரலன்னு சொல்லிடு. ஓகே? சுபராத்திரி இன்னைக்கு ராத்திரி. எப்படி இருந்துச்சு? பத்தலையோ? சார், நாராயணன் வந்திருக்கேன். ஆ, என்னைய சார் ஜிப்பு போடல சார். இதை சொல்லத்தான் நீ வந்தியா? இல்லை சார், ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க. போலாம் போலாம். இந்த அப்படி என்ன சார் இது? இதெல்லாம் பத்தாது. புண்ணியத்துக்காக நான் இந்த தொழில் செய்யல. போலீஸ்காரங்கிட்டே நீ பேரம் பேசுறியா? நம்பர் 1 போலீஸ்காரனே எனக்கு தெரியும். தெரியும்ல? ஓ, நீ யாரடி சொல்ற? ராஜசிங்கமா? போலீஸுங்கிற பேர்ல ஊரை சுத்தி வர்ற அவனெல்லாம் எவண்டி போலீஸ்னு மதிச்சுக்கிட்டு இருக்கான்? நான் ஒண்ணு அவனை போல காசு தராம ஏமாத்திட்டு போல உன்ன. அதுக்கு அவர்கிட்ட யார் காசு கேட்டாங்க? எனக்கு பிடிச்சனால தான் நான் தேடி போறேன். அப்படி என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட என்ன தாண்டி இருக்கு? அவரு ஆம்பளை. வேண்டாம். ஓ, உன்னை தொட்ட அவன் வந்து கிழிச்சிருவானா? அவனாலெல்லாம் என்ன ஒன்னும் புடுங்க கூட முடியாது. பாக்குறியா? காசு கொடுத்துட்டு கிளம்பு. யூனிஃபார்ம்ல கை வைக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நாராயணா, வந்து பிடி இவளை. நாராயணா, விடு அவளை.
ராஜசிங்கம் ஏய். வயிற்று பஸ்ஸுக்காக உடம்பு விற்கவங்க கூலியை கேட்கும் போது கூலி இல்லைன்னு சொல்றவன் ஆம்பளை அல்லடா, தெரிஞ்சதா இன்ஸ்பெக்டர். இவன் அவள் கொடுத்த பணத்தை நீ புடுங்கிட்டல, அப்ப அந்த கணக்கு முடிச்சிட்டு போயிடு. வேண்டாம் 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 ராஜசிங்கம் ப்ளீஸ். தள்ளி நில்றா. வேண்டாம் ப்ளீஸ் ராஜசிங்கம் வேண்டாம். வேண்டாம், போதும். ஆண்டோ, பந்தயம் கட்ட போது கோழி, காளமாடு, குதிரை மேலே பந்தயம் கட்டும். புலியை வச்சு பந்தயம் கட்டக்கூடாது ப்ளீஸ். நாளைக்கு மத்தியானம் மீட்டிங், எல்லாரும் வந்துருவாங்க. நம்ம ஜாதியோட பலம் என்னன்னு தெரிய வைக்கணும். வரேன் தெரியல, வரேன். காளிபுரத்து நம்பியாரு உங்களை பார்க்க வந்திருக்காரு. என்னையா நம்பியார், நல்லா இருக்கல்ல? உட்கார். இருக்கட்டும். என்ன சார் திடீர்னு பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க? கடந்த 10-12 வருஷங்களா காளிபுரத்தில் நமக்கு ஒரு பேஸ் உருவாக்கணுங்கிறதுக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கன்னு தெரியும். இப்போ நம்ம பார்ட்டி முதல் முறையா அங்கே ஒரு பை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது பார்ட்டியோட கேண்டிடேட்டாக இருக்க வேண்டியது நீ தாயா. ஆனால் முந்தா நாள் நீங்கள் அருணை போய் மும்பையில் சந்திச்சப்போ என்னோட கிளைமை பற்றி சொன்னதுக்கு நான்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், எனக்கு பதிலாக வேற யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல, சரிதானே? உன்னோட பாஸ்ட் அதை ஓரளவுக்கு நீ அழிச்சிருந்தாலும் நம்ம காளிபுரம் இருக்கிற ஏரியா வரைக்கும் கேரளா கர்நாடகா பார்டர்லையும் உன்னோட இமேஜ் ரொம்ப மோசமாக இருக்குன்னு தான் நம்ம பார்ட்டி அப்சர்வேஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சிவாஜி பார்க்கில் நம்ம பார்ட்டி லீடரோட சித நெருப்பு அணையறதுக்கு முன்னாடி அவரோட ஆஃபீஸையும் பார்ட்டியையும் ஒட்டுமொத்த கமாண்டையும் ஒட்டுமொத்த சொத்தையும் ஒட்டுமொத்தமாக அபகரிச்ச வாரிசு தான் அருண். நீ வேண்டான்னு அவன் தீர்மானமாக சொல்லிட்டான்னா நான் என்ன பண்ணுறது நம்பியார்? ஞாபகம் இருக்கா இது? 21 வருஷங்களுக்கு முன்னாடி பார்ட்டி மெம்பர்ஷிப் கார்டு எனக்கு தந்த நேரத்தில் அதோட சேர்த்து இந்த துப்பாக்கியையும் நம்ம பழைய லீடர் கொடுத்தாரு. அதுக்கு பதிலாக அந்த அருணோட கிரே பார்ட்னரை பூனேல இருக்கிற மகாலட்சுமி தேட்டரில் ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோவை சாட்சியாக வச்சு நான் போட்டு தள்ளிட்டேன். அன்னைக்கு மகாராஷ்டிரா போலீஸ் ஃபோர்ஸில் இருந்த ஃபுல் பெட்டாலியன் என்னோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடித்து டார்ச்சர் பண்ணியும் அந்த அருணோட பேரையும் லீடரோட பேரையும் உங்கள் பேரை கூட நான் சொல்லவே இல்லை. 2.5 வருஷம் நான் ஜெயிலில் இருந்திருக்கிறேன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மற்றபடி நான் எந்த உதவியும் கேட்டதே கிடையாது, ஏன் கையேந்தி நின்னதும் இல்லை. ஆனால் இந்த எலெக்ஷனில் கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் சொன்னா. ஏய் கம் ஆன் நம்பியார், அருண் இஸ் டூ பவர்ஃபுல். தெரியும், அருண் இஸ் டூ பவர்ஃபுல். நான் அருணுக்கு எதிராக வாயை திறக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக இறந்து போன லீடரை பற்றியும் உங்கள் பேரையும் சொல்லிடுவேன். எப்படியாவது அருணை கன்வின்ஸ் பண்ணுங்க, எனக்காக இல்லை நமக்காக. பனாரஸ்ல நீ படிச்சது பாதியில நின்று போகலன்னா நீ நல்ல வக்கீலா இருந்திருப்ப. அண்ணே இந்த நம்பியார், கமலா எலெக்ஷன் சீன்ல அவளுடைய பிரசன்ஸே இருக்கக்கூடாது. தேவையில்லாம பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிடாத. எல்லாம் முடிகிற வரைக்குமாவது அவ இருக்கிற இடத்துக்கு நீ போகவே கூடாது.
அவளும் வரக்கூடாது, நீயும் போகக்கூடாது. 2வது கண்டிஷன், காளிபுரம் வரைக்கும் இருக்கிற நம்மளுடைய இடத்துல இந்த மாவோயிஸ்ட் குரூப் பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் லோக்கல் சப்போர்ட்டும் இருக்கு. அது நமக்கு ஆபத்து. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த குரூப்பை மொத்தமாக நீ அழிச்சிடணும். முடிஞ்சா போலீஸ்காரங்களை வச்சே நீ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடு. கொஞ்சம் பேரையாவது சுட்டு தள்ளணும். இல்லைன்னா அவங்களோட ரெப்புடேஷனை கெடுக்கிற மாதிரி வேற ஏதாவது பண்ணு. என்னம்மா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? உனக்கு பயமா இருக்கா? நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன். நீ பயப்படாம இரு. இவங்க தான் என்னோட அம்மா. இந்த பணம் நமக்கு தேவையில்லம்மா. எங்கடா அவளை கூட்டு போற? சொல்ல முடியாது. போலீஸ் கிட்டே வா. பாடி
சார் லட்சுமி கிடைச்சாளா? ஜீப்புக்குள்ள தான் கிடக்கா. ஆனா செவுல்ல ஒன்னு கொடுத்துட்டேன். சூசன் அவளை உள்ள கூட்டிட்டு போ. ரேகா வா. ரங்கையா, கஸ்டமர் யாரும் வரலையா? வந்தாங்க. இந்த பிரச்சனையால எல்லாரும் அனுப்பி வச்சுட்டாங்க. ஓஹோ. பாத்து. கமலா உள்ளதா இருக்காங்க. நீங்க வாங்க. பரவாயில்ல லக்ஷ்மி, பரவாயில்லம்மா, நீ அழாத, ஒன்றும் இல்லை, சரியா? அந்த சர்க்கிள் கீழே இருக்கா? நான் வரேன். ரங்கையா, அண்ணனை கொஞ்சம் கூப்பிடு. ரங்கையா எனக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி போனை கட் பண்ணதும் ஜீப் எடுத்துக்கிட்டு ஜெட் வேகத்துல பறந்துட்டேன்ல ஹைவே ரோட்டுக்கு. அந்த பயல தூக்கி போட்டு அடிச்சு வண்டிக்கு பின்னால தூக்கி போட்டிருக்கேன். உயிர் இருந்துச்சுன்னா அவன் அப்படியே தப்பிச்சு ஓடிடுவான். என்ன வெறும் கூலிக்காரனை மட்டும் பார்க்காதீங்க. இது வெறும் கூலிக்காக மட்டும் இல்ல, கமலா மேல இருக்கிற கிறுக்குனால தான் நான் இந்த காளிபுரத்துக்கு வந்து சார்ஜ் எடுத்த 4 வருஷத்துக்கு இடையில உபச்சார விடுதின்னு ரைடுன்னு யாராவது இந்த இடத்துக்கு இது வரைக்கும் வந்திருக்கானா? சொல்ல சொல்ல. இவரு இன்னைக்கு கூட நான் செஞ்ச இந்த விஷயம் இருக்கு பாரு, அது மட்டும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது என் வேலைக்கே உழ வச்சிருவாங்க. அப்படி இருந்தும் நான் சார் முதல் முறையா அந்த இடத்துக்கு வரல. இங்க இருக்க எந்த ரூமுக்கு வேணா போகலாம், யார வேணாலும். இன்னைக்கு நான் செஞ்ச இந்த விஷயத்துக்காக யாரோ ஒருத்தி கூட படுத்து எஞ்சா பத்தாது. எனக்கு கமலா நம்பியார் உன்னை தனியா செட் பண்ணி வச்சிருக்கிறாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் உன்னை முதல்ல பார்த்ததுல இருந்தே எனக்கு ஒரு போதை. நம்பியாருக்கு கூட இதெல்லாம் தெரிய வராது. ஒரே ஒரு தடவை மட்டும். அடங்கி நில்றி. என்னுடைய நம்பியார் என்ன பெரிய காமதேவனா? உனக்கு தெரியல சொல்றங்கயா. சாராயத்தை காய்ச்சி பார்டர் கடத்தி கொண்டு போன கேஸ்ல அப்ப நம்பியார ஒரே மிதியில கொன்னுட்டார்ல கலால் டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ மஸ்தான். அதுக்கு பதிலா வக்கீல் படிப்பை நிறுத்திட்டு வந்து கரெக்டா 3வது நாள் அன்னைக்கு மஸ்தான் பாய ஒரேடியா போட்டு தள்ளிட்டான் பரமேஸ்வர நம்பியார். அதுக்கப்புறம் நைஸா பாம்பேக்கு எஸ்கேப் ஆயிட்டான். அவ்வளவு தாண்டி உன்னுடைய நம்பியார் கதை. பக்கா கிரிமினல். ஏன் கூட ஒரு தடவை உன்னால படுக்க முடியாதுன்னா அப்புறம் உன் நம்பியாருக்கு உன் பொணம் தாண்டி கிடைக்கும். புரிஞ்சுதாடி?
கேரளா கர்நாடகா பார்டர்ல இருக்கிற காளிபுரத்துல மாவோயிஸ்ட் தாக்குதல். காளிபுரம் சர்க்கிள் ராகவன் உட்பட 9 பேர் மரணம். காளிபுரம் கசப்பா சர்க்கிள் கே ராகவன், கோயம்புத்தூர் ரேஞ்ச் ஐஜி சந்திரசேகரன் மகன் அர்ஜுன் சந்திரசேகரன், அவரோட வருங்கால மனைவியான பிரியா மேனனும் 6 சிவில் போலீஸ் ஆபீசர்ஸும் வெடிகுண்டு தாக்குதலால் கொல்லப்பட்டார்கள். எப்போ வந்த? நான் முதல்ல வந்துட்டேன். நான் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருந்தேன். ஒன்றும் இல்லை, இவனோட கல்யாணத்துக்கு கூப்பிட. நீ பாத்தியா? டே 2 பேரும் ரெண்டு 3 நாள் கெஞ்சி கூத்தாடினதுக்கு அப்புறம் தான் மினிஸ்டர் பார்க்கவே ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. ஆனா கடந்த 10-25 வருஷமா நான் செஞ்ச சர்வீஸ்க்கும் சரி, நான் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கும் சரி, ஒரு யூஸ்டு டாய்லெட் பேப்பரோட விலை கூட இல்லைன்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கோயம்புத்தூர் கிரைம் பிரான்ச்சோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் டிஎஸ்பி பிரேம்நாத் நேரடியாக விசாரிச்சது ஆன் மை ரிக்வெஸ்ட். நம்ம பத்திரிகையில டிவிலெல்லாம் பார்த்தது தான். லெக்சரர் ஜேக்கப்போட பாடியை பார்த்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காளிபுரம் ஸ்டேஷனை சுற்றி வளைச்சிட்டாங்க. இதே கேஸில் அக்யூஸ்டுன்னு சந்தேகப்படுற சர்க்கிள் ராகவனோட மர்மமான மரணம், அப்புறம் பசங்களோட கலாட்டாக்கு நடுவில் ராகவனோட பாடி எடுத்துக்கிட்டு இங்கே கிளம்பி வந்த போலீஸ் வேன் காளிபுரத்தோட அவுட்ஸ்கர்ட்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகிடுச்சு. மாவோயிஸ்ட்டுங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம பசங்க எதுக்கு போனாங்க? அதை பற்றி கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் எதுவும் சொல்லலையா? இதெல்லாம் கொஞ்சம் கூடி கன்வின்சிங்கே இல்லை சார். இதெல்லாம் அவனுங்க கை நீட்டி காசு வாங்கி மாற்றி எழுதியிருப்பாங்க சார். தெரியும். அதனால தான்டா நான் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு மினிஸ்டர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது இருக்கிறது பார்டர் ஸ்டேஷன், மாவோயிஸ்ட் பிரசன்ஸ் இருக்குது. கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் கிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் ஒரு ஹக் பண்ணிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். என் பிள்ளை போய் சேர்ந்துட்டான். ஆனால் அன்னைக்கு அந்த வேனில் அவங்க கூட எரிஞ்ச அந்த 6 போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு அவங்க சர்வீஸ்க்கு ஒரு மினிமம் கமிட்மெண்ட் கூடவா இந்த ஸ்டேட்டுக்கு இல்லை? எந்த கமிட்மெண்ட்டை பற்றி பேசுறீங்க சார்? அவங்க உச்சா போகும்போது நம்ம வெளியில் காவல் நிற்கணும். சத்ததுக்கு அப்புறம் மானத்தை பார்த்து ஷூட் பண்ணணும் தவிர ஒரு போலீஸினால என்ன பிரயோஜனம்? இந்த கேஸ் என்கொயரி செய்கிறது கவர்மெண்டோட பெர்மிஷன் எனக்கு தேவையில்லை. என் விருப்பப்படி தான் இதுவரைக்கும் வேலை செஞ்சிருக்கேன், இனிமேலும் அப்படிதான். சார் ஒரு வேலை பண்ணுங்க, என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க காணிபுரத்துக்கு. நான் போய் விசாரிக்கிறேன். அது பனிஷ்மெண்ட்டாக கூட கொடுங்க. அப்படி என்னதான் நடந்ததுன்னு தெரிஞ்சுப்போம். போன நம்ம பிள்ளையாச்சே, மந்திரியோட பிள்ளையல்ல. ஓட தரலைனாலும் நான் போவேன். லீவு கிடைக்கல ப்ளீஸ் சார்.
இது என்ன அப்பம் வீட்டு ரோடா இப்படி வண்டி ஓட்டுறேன்? யாரா நீ? அடிங்க வண்டி ரிவர்ஸ் சார். கிட்ட மாற்ற சொல்றேன். ஓடா வெளியே. சூப்பர் பிகர்டா. அவனை விடு. விட்டுட்டேன். யாரியா நீ? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. இதுக்கு முன்னாடி யாரும் காமிக்கல, அதனால யாரும் பார்க்கல. நேரம் வரும்போது சொல்லி அனுப்புறேன். மாமியார் வந்து பாருங்க. கொஞ்சம் அடங்கி நிலடி அம்மாடி. பூங்கூட விளையாட எனக்கு இப்ப நேரம் இல்லை, அப்புறமா பார்க்கலாம். வச்சிருக்க சரக்கோட பத்திரமா வீடு போய் சேர வழியை பாரு. புரிந்தா? என்னடியாச்சு? உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேனா, இந்த பொம்பளைங்களோட சேர்ந்து ஊர் சுத்த போகும்போதெல்லாம் செக்யூரிட்டிக்கு 2 பேரை கையோட கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லைன்னா நிப்பாட்டிக்கோ. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அடங்கி ஒதுங்கி இங்கே இருந்துக்க. இதுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா இங்க இருக்கிற பொம்பளைங்களுக்குலாம் எவன் வந்து சாப்பாடு போடுவான்? இங்க நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு இப்ப பார்ட்டி, எலெக்ஷன், பொண்டாட்டிங்க. அப்ப நான் யாரு? சும்மா ஒரு டைம் பாஸ், யாருக்கும் தேவையில்லாத, வாழ பக்தி இல்லாத, வரவும் போறவெல்லாம் கை வைக்கிறதுக்கு. கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புறேன். பழனி கிட்ட கொடுத்து விடுறேன். அவனாலதான் எனக்கு சொந்தமானதை தொட்டுட்டு அவன் இந்த காளிபுரத்தை தாண்டி போக மாட்டான். அவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை விட மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. மருத்துவ ரீதியாகவும் சரி, ரெகுலர் மெடிக்கல் செக்கப்புக்கும் சரி, அவங்களுக்கு எந்த வழியும் இல்ல. இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் கிடைக்கும் தான் இங்க இருக்கிற பஞ்சாயத்துக்கும் சரி, எம்எல்ஏக்கும் சரி, நாம கொடுத்த ரிக்வஸ்ட்டுக்கு எந்த பதிலும் இல்ல. அதனால நாம நீ போய் அந்த பையனை வர சொல்லு. இல்ல சார், அது வந்து இப்போ அட போய் கூட்டிட்டு வாயா. எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கேன். இதை வச்சிருக்கேன். முடியுமா அதெல்லாம் செய்யுங்க. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான் கைஸ். மற்றதெல்லாம் மாயா சொல்லுவாங்க. நீ தானே அந்த ஜெகன் மேனன்? ஆமாம் சார். என்ன விஷயம்? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். புதுசாக வந்திருக்கிற சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஒன்று பார்க்கணும். பிரின்சிபல் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்னைக்கு ஸ்டேஷனையே சுற்றி வளைச்சு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல, அதை பற்றி விசாரிக்க தான். வாரண்ட் இருக்கா? வாரண்ட் எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம்டா. வர போறியா இல்லையா? ஏய் மிஸ்டர், இது வந்து ஒரு காலேஜ். முதல்ல அவர் மேல இருந்து கையெடுங்க. ஓஹோ, அப்போ உன் மேல கை வைக்கிறேன். எங்க கை வைக்கணும்னு மட்டும் சொல்லு சார். ஏய் என்னடா, நீ எல்லாம் தினம் தினம் கை வைக்கிற கேஸ் தானே? இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் கூட்டு போனி? ஜெகன், ஐயோ. தலையில தொப்பி இருந்துட்டா நீ பாய்க்கு வந்தபடி எதை வேணா பேசுவியா? சொல்லியா? வண்டியில வேணும்னா ஒரு சிகரெட் எடுத்தாடி. ஓங்கி அறிஞ்சேனா மாவனே. சார், நீங்க எதை பேஸ் பண்ணி என்னை கஸ்டடியில் எடுத்திருக்கீங்க? அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வெளியே நடந்த விஷயம், இட் வாஸ் ஜஸ்ட். உன்னை தூக்கிட்டு வந்து அதுக்காக இல்லை. நீ முகுந்தனை அடிச்சு அது வந்து அந்த ஆளு. அடிங்க அந்த ஆளா? மாவோயிஸ்ட் அப்படி இப்படி இந்த ஊருக்காரங்க சொல்லுவாங்க. நீ சொல்ல, நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க? அதுக்கு என்ன காரணம்? ரத்த கொதிப்பு தானே, இல்லை ஏதாவது முன் விரோதம் இருந்ததா? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாடி அங்கேருந்து கொண்டு போகும்போது நான் ஸ்பாட்லேயே இல்லை. ஜேக்கப் சாரோட சொந்தக்காரங்க வந்ததுனால நான் ஹாஸ்பிட்டலே இருந்தேன். சிஐ ராகவன் என் கையில் கிடச்சிருந்தா அந்த ஆளை நான் உயிரோட கொளுத்திருப்பேன். ஓ, போலீஸ்காரங்க நினச்சா எது வேணா செய்யலாம்ல. யாரை வேணா கொண்டுட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். அடிங்க வாய முடுறா. ஆத்திரத்தில் அந்த வானை நீங்க பத்த வச்சிங்க. அப்போ அதுல மாட்டுக்கிட்ட சர்க்கிள் போடி மட்டும் இல்லை சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. ஆமா, புரிய வைடா. சொல்றா சொல். சார், இதுக்கு மேலே நீங்கள் என்னை கொஸ்டின் பண்ணணும்னா வாரண்ட் வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும். சும்மா என்னை பூச்சாண்டி காட்டாதீங்க. பூச்சாண்டி காட்ட வாடா.
காட்டவா சார் என்னையா சார் அந்த பையனை ஜாமீன் எடுக்க ஒரு வக்கீல் வந்திருக்காரு. கூட கொஞ்சம் பசங்களும் வந்திருக்காங்க. வாரண்ட் கூட இல்லாம தான் நம்ம கூட்டிட்டு போக சொல்லு. வாடா. வாரண்டோட வந்த உன்னை நான் பார்க்குறேன். அந்த வானில் மாட்டுட்டு 6 போலீஸுக்காரங்க இருந்தாங்க. அவங்க கூட இவங்க. இந்த போட்டோ இருக்கிற பிரியா கடைசி யாருக்கு ஃபோன் பண்ணான்னு தெரியும் உனக்கு? உன்னோட நம்பருக்கு தான். அந்த வேனுக்குள்ள அர்ஜுனும் பிரியாவும் எப்படி வந்தாங்க? என்ன மணி? ஏய் ரெடியாகி சீக்கிரம் வந்துரு. இன்னும் நம்பியார் சார் பார்க்கணுங்கிறாரு. கிளம்பி வாப்பா. ஃபோனில் பல தடவை ட்ரை பண்ணியிருக்காரு. அதான் என்னை நேரில் பார்த்து கூப்பிட்டு வர சொன்னார். போய் பார்த்துட்டு வாடா. அவர் கூப்பிட்டுருக்காருல்ல. வா. வாப்பா ஜெகன். உட்கார். என்னப்பா செமஸ்டர் ரிசல்ட் இன்னும் வரலையா? பரவாயில்ல சார், 74%. காலேஜில் வந்து உன்னை போலீஸ் கூட்டு போன விஷயம் எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. அதான் வக்கீல் அனுப்பி உன்னை வெளியே எடுத்தேன். கேஸ் எல்லாம் ஒன்றும் ஃபைல் பண்ணலை. நாங்கள் அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வெளியில். அதுவும் நல்லதுதான். ஒவ்வொரு தடவையும் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கும் போது அந்த காக்கி மேலே இருக்கிற பயம் போயிடும். இட்ஸ் அ குட் எக்ஸ்போஷன். உனக்கு தான் தெரியும்ல, காளிபுரத்தில் முதல் தடவையா நம்ம பார்ட்டிக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. நீ என் கூடவே இருக்கணும். நீனா நீ மட்டும் இல்லை, நீயும் உன் கூட இருக்கிற பசங்க எல்லாரும். உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்க்கு நடுவுலையும் காலேஜுக்கு நடுவுலையும் உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு பக்கபலமாக இருக்கும். ரொம்பலாம் யோசிக்காத. அப்படி யோசிச்சா நோன்னு தான் சொல்ல தோணும். அதெல்லாம் வேண்டாம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா இதோ நம்ம மணிக்கிட்ட சொல்ல. டேய் மணி, தம்பியை ட்ராப் பண்ணிட்டு வாடா. சரிங்க சார். அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கலையா? எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்களா இல்லையா? அந்த போலீஸ்காரனை சொல்றேன். ஆஹா, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அவனை பற்றி முகுந்தன்கிட்ட எல்லாம் விசாரிச்சிட்டேன். ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால தான் அவன் காளிபுரத்துக்கு வந்திருக்கான். இன்னைக்கு அந்த ஜெகனை கஸ்டடியில் எடுத்ததெல்லாம் நடந்த அந்த விஷயத்துக்காக தான். அந்த ஆள் எதுக்காக வந்திருக்கான்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்காம நாம் ஏதாவது செஞ்சுட்டா பிரச்சனை பெருசாயிடும். எலெக்ஷன் வர பக்கத்தில் வந்துருச்சுல்ல. சும்மா கோவப்படாத. பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டு. கமலா, என்னடா சார்? நான் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கேன். நான் என்ன தாஜ்மஹால் சும்மா வந்து பார்க்கறதுக்கு? சார், அர்ஜுனையும் பிரியாவும் எனக்கு தெரியும். அதுக்கு என்னை பார்க்கத்தான் அவங்க காளிபுரத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு நான் கேட்கும்போது அதை சொல்லலை. நீ எப்படி இங்கே வந்த? என்ன கோலண்டா இது? பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதுல தொப்பு வேற. போடி. இவன் தான் அர்ஜுன், என்னோட ஃபியான்சி. ஓ ஹாய். இல்ல கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலேயாச்சு நம்ம பார்த்து. யா ஐ நோ. நீ வா, சூடா எங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடு. ஓ வா. வாட் ஹேப்பன்டா? யாரோடையும் எந்த டச்சும் இல்லாம நான் கூட உன்னை மறந்து போயிட்டேன் தெரியுமா? அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நிறைய பிரச்சனைகள், எமோஷனல் பேக்கேஜஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதுலேருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகணும்னு நினச்சேன். இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். அப்புறம் இங்கே எனக்கு பிடிச்சி போச்சு. ஜெகன், ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். டேய், ஜேக்கப் சார் வரமாட்டாராம்மா. அவருக்கு வேற ஏதோ ப்ரோக்ராம் இருக்கான். சார், என்ன சார் இதெல்லாம்? நீங்கள் இருந்தால் தானே பசங்கள்லாம் வருவாங்க. அது இல்லைப்பா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் ஒரு வாரம் லீவ் எடுத்திருக்கேன். நான் வந்து
வந்துட்டு பேசுறேன். இங்க எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் இருக்கு, கொஞ்சம் ரெவல்யூஷனரி டைப். ஓ, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, சத்தியமா சொல்ற ஜெகன். சும்மா கிண்டல் பண்ணாத. ஸ்ட்ரைட்டா பெங்களூருக்கா? இல்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு நைட்டு கிளம்பிடுவோம். அது சரி, நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா தான் போக முடியும், முதுகெல்லாம் வலிக்குது. ஏய், யூ மஸ்ட் கம் ஃபார் மை பிக் டே. கண்டிப்பா வரேன். அப்ப கண்டிப்பா வருவீங்கல்ல? ஷூரா வருவேன். See you later. பார்க்கலாம். பை பை. போலாமா? போலாம். அப்புறம் அவ எதுக்காக உன்னை கூப்பிட்டா? தெரியல, நான் ஒரு முக்கியமான கேம்பெயினில் இருந்தேன். அவள் கூப்பிடும்போது என்னால் அட்டன் பண்ண முடியல. பெங்களூருக்கு போன அவங்க எப்படி அந்த வானிக்குள்ளே மாட்டிட்டாங்க? அந்த பிளாஸ்டில் அவங்களும் இருந்தது உனக்கு தெரியாதா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் நடந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசானதும் நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கலான்னு முடிவு பண்ணோம். ஒரு வாரத்துக்கு தான். அப்போ நாங்கள் யாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணல. திரும்பி வந்து பார்க்கும்போது அர்ஜுன், பிரியா. விவரம் கேள்விப்பட்டதும் நான் பிரியாவோட வீட்டுக்கு போனேன். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த நேரத்தில் தான் சார் நீங்கள் KL 13021 ರಾಯಲ್ ಎನ್ಫೀಲ್ಡ್. ನೀ ನಿನ್ನ ಏರಿಯಾನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕುಡುಕು. ಓರ್ಡರಲ್ಲಿರಬೇಕು, ಅರ್ಜೆಂಟ್. தசமே பொம்பளைக்கு பின்னாடி போக டைம் இல்லைப்பா. நான் சொன்ன வேலை மட்டும் நீ செய். மாமாவோட உதவி தேவைப்பட்டான்னு சொல்கிறேன். ஓகே? மூந்தா சார், சொல்லுங்க சார். இங்கே தங்குறதுக்கு ஹோட்டலில் லாட்ஜ் ஏதாவது இருந்தா அதோட ஃபுல் லிஸ்ட் வேணும். ஓ, இங்கே அந்த அளவுக்கு வசதியான இடம்லாம் எதுவும் இல்லை சார். ஓ, அந்த அளவுக்கு வசதி போதும் சார். எதுக்காக சார்? பாம்பு வைக்கிறதுக்கு. கிடைக்குமா? அந்த இடத்துக்கு போய் ரெஜிஸ்டர் புக், பில் புக் எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. சீக்கிரமா வேணும். என்ன புரிஞ்சுதா சார்? காதில் வீடும்படி சொல்லணும். சரிங்க சார். என்ன உத்தமா, நல்லா இருக்கியா? பரமேஸ்வரன் நம்பியார். ராஜசிங்கம். புதுசாக வந்து சார்ஜ் எடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு தான் நான் இந்த பக்கம் வந்தேன். எலெக்ஷன் வேலையில் கொஞ்சம் பிஸி. தெரியும். முகுந்தன் அடிக்கடி உங்களை பற்றி சொல்லுவார். கட்சி விஷயம் எல்லாம் எப்படி போகுது? கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தானே நாங்கள் ஆரம்பித்து வந்திருக்கோம். ஓ, என்னோட லைன் பிஸ்னஸ் தான். 2 கல்குவாரி இருக்கு, பார்டருக்கு அந்த சைடு தான். அப்புறம் மார்க்கெட்டில் கொஞ்சம் சில்லறை வியாபாரம். எலெக்ஷன் வந்து பார்ட்டி ப்ரெஷர் கொடுத்ததுனால ஒரு காலேஜ் நடத்துறீங்க? ஐயா, அதெல்லாம் நானும் ஆரம்பிச்சதில்லை. அது நம்ம பார்ட்டியில் இருந்த பழைய லீடரோட பேரில் ட்ரஸ்ட்டு தான் நடத்துது. அவர் இங்கேருந்து போய் தானே மும்பையில் செட்டில் ஆனார். அப்புறம் நான் இங்கே இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓ, அது சரி. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஏதோ அதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். எல்லாம் இந்த முகந்தனாலே வந்தது. நாளைக்கு எலெக்ஷன் கேம்பெயின் சார்பாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இடம்லாம் முகுந்தனுக்கு தெரியும். நான் உங்களை இன்வைட் பண்ண தான் இங்கே வந்தேன். நீங்கள் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக முகுந்தன் கூட வரேன். ராத்திரி தான் ஃபங்க்ஷன். சார் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அடிச்சு துவம்சம் பண்ணிட்டீங்களா? பார்த்தவங்க சொன்னாங்க. பிரச்சனைக்கு போக மாட்டேன், தேடி வந்தா அது விடவும் மாட்டேன். முகுந்தன் இந்த வச்சுக்க. சாருக்கு ஞாபகப்படுத்த. முகுந்தா சார். சார் சார், இல்லை அவரே தான் பண்ண. அடிக்காதீங்க சார்.